தூத்துக்குடி குலசை வீரமகாளி அம்மன் கோயில் பக்கத்து தெரு. ராத்திரி 1:30 அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் அமைதி. அசாதாரண காற்று. அந்த தெருவுல தனியா போகும் அரவிந்த். அவன் மனசுல நிறைய கோபம், தவறான முடிவுகள். கோவில் சுவற்றை கடக்கும்போது திடீர்னு அவன் நிழல் தன்னோடு சேர்த்து இன்னொரு நிழல் கூட நீளிச்சது. அவன் நின்னான். அந்த நிழலும் அவனோட பக்கமே நின்னது. அரவிந்த் நடுங்க ஆரம்பிச்சான். திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. ஆனா சுவரில் நிழல் மட்டும் அவனை நோக்கி தலை உயர்த்தியது. அவன் மெதுவா பின்னோக்கி 2 படி நடந்தான். நிழல் மட்டும் அவனை எதிரே வந்து நின்ற மாதிரி அசைந்தது. அந்த நேரத்துல ஒரு மெல்லிய ஆனால் கொடிய சத்தம். நினைச்சது செய்யாதே. அரவிந்தின் காது பிளந்த மாதிரி. அவன் மூச்சே அடைச்சது. அந்த நிழல் மீண்டும் அசைஞ்சது. கையில் உருமி போன்ற வட்ட வடிவம். அது சுவரிலேயே சத்தம் எழுப்புற மாதிரி. அந்த சத்தம் மனசுக்கே அடிபட்ட மாதிரி இருந்தது. அம்மன் காப்பாத்துறாங்க. நீ எடுக்க போற முடிவு உன் குடும்பத்தையும் அழிக்கும். அந்த வார்த்தையை கேட்ட நொடியே அரவிந்த் அங்கவே மண்டியிட்டு விழுந்தான். கண்களை மூடி அம்மான்னு கூப்பிட்டான். அவன் மீண்டும் கண் திறந்தப்போ அந்த நிழல் முழுக்க மறைந்து போச்சு. கோயில் பக்கத்து ஒரு தீபம் மட்டும் மின்னுச்சு. அடுத்த நாள் அவன் செய்ய நினைத்த கெட்ட முடிவு, கடனுக்காக ஒருவரை ஏமாற்ற போன பிளான். அதே நேரம் போலீஸ்காரர்கள் அங்க ரெய்டு போட்டாங்க. அவன் போயிருந்தா அவன் வாழ்க்கையவே அழிந்திருக்கும். அவன் சொன்ன ஒரே வரி, அது நிழல் இல்லை, அம்மன் தானே என்னை நிறுத்திவிட்டார்.